இது தண்டா ரியல் ஹார்ட் ஒர்க்னு சொல்லலாம். ரவீந்திர ஜடேஜா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. அவங்க அப்பா வந்து மாலுக்கு வேலைக்கு போகிறதுனால அங்கே வர சின்ன பசங்களாம் பார்த்து சல்யூட் அடிக்க சொன்ன உடனே வீட்டில் வந்து சொல்கிறாரு எனக்கு வேலைக்கு போக பிடிக்கலன்னு உடனே அவங்க ஒய்ஃப் வந்து வேலைக்கு போயிட்டுருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம தலைவனை பார்த்தா அகாடமியில் சேர்த்து விட்ருக்காங்க. வெறும் விளையாடிட்டு இருக்காரு. வெறும் ஃபீல்டிங் மட்டும் தான் தரான்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து அழுகுறாரு. வெறும் ஃபீல்டிங் மட்டும் தான் தராங்க, எனக்கு விளையாடவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஒரு நாள் அழுத உடனே அவங்க அம்மா கூப்பிட்டு சொல்கிறாங்க கால் எவ்வளோ அடிபட்டுக்குது பார்த்தியா, நான் உனக்காக தானே வேலை செய்கிறேன். ஒரு நாள் இன்னைக்கு இந்தியன் கிரிக்கெட் விளையாடி ஒரு கார் வாங்கிட்டு வந்து அம்மாவை கூட்டு போனோன்னு சொன்ன உடனே அவரு சந்தோஷப்பட்டார். அந்த 6 மாதம் கழிச்சு அவங்க அம்மா வர ஒரு ஆக்சிடென்ட்ல தவறிடுறாங்க. தவறின உடனே லைஃபே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மூலையில் உட்காந்த உடனே அவங்க அக்கா வந்து சொல்கிறாங்க அம்மா சொன்னதை நிறைவேற்றணுமா இல்லையான்னு சொன்ன உடனே அப்பத்துலேருந்து பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் சொல்லிட்டு எல்லாத்துலையும் வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி இந்தியா டீமுக்காக விளையாடி கார் வாங்குறாரு. கார் வாங்கிட்டு அம்மா இருந்தாலும் தெரியுமா அந்த ஹாஸ்பிட்டலில் போய் நின்று அம்மா நான் கார் வாங்கிட்டுமா, நீ சொன்னதை நிறைவேற்றிட்டுமா, வந்து உட்காருமா நம்ம போகலான்னு சொல்கிறாரு. ஹார்ட் டச்சிங் லைனே சொல்லலாம். ரவீந்திர ஜடேஜாவை பிடிக்குன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு யாருன்னா பற்றி போடணும்னா மறக்காமல் கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க.